வணக்கம். KLR the Photo Guru யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் KL ராஜா பன்சிங். இந்த வீடியோவில் கேமரா ஷேக் இல்லாட்டி ஹேண்ட் ஷேக் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி KLR the Photo Guru யூடியூப் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த கேமரா ஷேக் இல்லாட்டி ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறது பேசிக்காக வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா கேமரா வாங்கிடுவோம், DSLR கேமராவோ மிரர்லெஸ் கேமராவோ வாங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம படம் எடுக்கும்போது படங்களில் வந்து ஒரு மைல்டாக ஒரு சின்னதாக ஒரு ஜெர்க் மாதிரி இருக்கும். அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கிடையாது, அது வந்து கேமராவுடைய அசைவினால் வரக்கூடிய ஒரு விளைவு. அது எதனால் வருது கேட்டிங்க அப்படின்னா, லைட் கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது உங்கள் கேமரா வந்து ஷட்டர் ஸ்பீடை ரொம்ப குறைவாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்திச்சு அப்படின்னா அந்த கேமரா ஷேக் வரும். இல்லை நம்ம வந்து ஷட்டர் ஸ்பீட் பற்றி சரியாக தெரிஞ்சிக்காமல் ஷட்டர் ஸ்பீடை ரொம்ப குறைச்சி நம்ம பயன்படுத்தினா கூட உங்களுக்கு அந்த கேமரா ஷேக் வரும். பேசிக்கலி வந்து அந்த கேமரா ஷேக் அப்படிங்கிறது ஷட்டர் ஸ்பீட்னால் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா ஷட்டர் ஸ்பீட் எவ்வளோக்குள்ள நம்ம அதிகமாக ஆக்கி நம்ம பயன்படுத்துகிறோமோ அவ்வளோக்குள்ள வந்து கேமரா ஷேக் வந்து உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது. இதில் வந்து ஷட்டர் ஸ்பீடு அதிகம் குறைவு அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக நம்ம டிசைட் பண்ணணும். எது அதிகம் எது குறைவு அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய லென்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ கேமராவை நீங்கள் கையில் வச்சு படம் எடுக்கும்போது உங்களுடைய கேமராவுடைய ஷேக்கை நீங்கள் மினிமைஸ் பண்ணணும், இல்லாட்டி அது கேமரா ஷேக் இல்லாமல் படம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன லென்ஸ் போட்டிருக்கீங்களோ அதனுடைய ஃபோக்கல் லென்த்தை விட அதிகமான ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் கிட் லென்ஸ் போட்டிருக்கேன், 18-55 வச்சுருக்கேன். இதில் 55ல் நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னோடய ஷட்டர் ஸ்பீடு வந்து குறைஞ்சது வந்து 1/60 இருக்கணும். அப்போ தான் ஷேக் வராமல் இருக்கும். அது 1/60க்கு பதிலாக அது வந்து 1/125 இல்லாட்டி 1/250 அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா டெஃபரெண்ட்டாக அந்த கேஸில் வந்து உங்களுக்கு கேமரா ஷேக் வராது. இதே லென்ஸில் நீங்கள் 18ல் எடுக்கிறீங்க, 18 அப்படிங்கிறது வைட் ஆங்கிள் தெரியும் உங்களுக்கு. 18ல் எடுக்கும்போது 1/60 வேண்டியது இல்லை, நீங்கள் 1/20ல் எடுத்தாலே கேமரா ஷேக் வராது. ஸோ என்ன நீங்கள் ஃபோக்கல் லென்த் போட்டிருக்கீங்களோ வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே ஒரு 1 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அதான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய மினிமம் ஷட்டர் ஸ்பீட் கேமரா ஷேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கேமரா ஷேக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய லென்ஸ் அதனுடைய ஃபோக்கல் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட நம்மளுடைய ஷட்டர் ஸ்பீட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதை எப்படி நம்ம வந்து அதை விட அதிகம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா எல்லா அக்கேஷன்லையுமே வந்து ஷட்டர் ஸ்பீட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம 1/200லையோ 1/500லையோ வைக்க முடியாது. சில சமயத்தில் லைட் ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம வந்து இந்த 250க்கு எடுத்துகிட்டு போக முடியும்? ஸோ 250க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக நான் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஷட்டர் ஸ்பீட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணவும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம அபர்ச்சரை ஓப்பன் பண்ணணும். உங்களுடைய கேமராவில் DSLR கேமரா மிரர்லெஸ் கேமராவில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, கேமரா ஷேக் வருது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், முதல்ல அபர்ச்சர் ஓப்பன் பண்ணுங்கள். அபர்ச்சர் ஓப்பன் பண்ணோன்னு உங்களால் நம்ம ஷட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்கும். அப்போ தான் படம் வந்து கரெக்டான பிரைட்னஸில் வரும், அது கரெக்டான எக்ஸ்போஷரில் உங்களுக்கு வரும். ஸோ அது ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை சில சமயத்தில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ISO கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு 400 எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 800 ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாப் உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீட் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இல்லை 800லேயும் உங்களுக்கு கேமரா ஷேக் வந்துச்சு அப்படின்னா 800லேருந்து என்ன பண்ணிக்கோங்க 1600 போங்க. அப்போ வந்து ஷட்டர் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அபர்ச்சரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது அபர்ச்சர் நம்பரை நீங்கள் குறைச்சி பயன்படுத்தணும். அதாவது வந்து F4 F3.5 அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பேர் வந்து அபர்ச்சர் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். அது மாதிரி அபர்ச்சர் ஓப்பன் பண்ணுங்கள், அப்போ ஷட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கேமரா ஷேக் வந்து உங்களுக்கு மினிமைஸ் ஆகும், இல்லாட்டி இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது. ஸோ இதை தவிர வந்து கேமராவை கொஞ்சம் நம்ம ஸ்டெடியாகவும் பிடிக்கணும். ஏன்னா கேமராவை வந்து ஹோல்ட் பண்ணும்போது அவர் கேஷுவலாக நீங்கள் பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷட்டர் ஸ்பீடு வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கேமரா ஷேக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கேமராவை பிடிக்கும்போது கொஞ்சம் ஸ்டடியாக பிடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கேமராவை வந்து உங்களுக்கு இடது கையில் லென்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப் பண்ணி பிடிச்சிக்கோங்க. வலது கையில் வந்து கேமராவோட க்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பிடிச்சிக்கிட்டு நல்லா வந்து எல்போஸை பூரா நீங்கள் நல்லா டக்கின் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸாக இப்படி வச்சுட்டு கேமரா வந்து உங்களோட முகத்தோடு வந்து ஒட்டி இருக்கணும். முகத்தில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எல்போஸ் ரெண்டுமே உங்களுடைய வயிற்று பகுதியில் நல்லா டக்கின் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா கேமரா ஷேக் கொஞ்சம் வராது. ஸோ இதெல்லாம் வந்து லோ லைட் கண்டிஷனில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில பிரின்சிபல். இதை தவிர ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு ஒரு ஸ்கோப் இருந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். இதை தவிர உங்கள்கிட்ட வந்து VR லென்ஸ் இல்லாட்டி வந்து IS லென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா VR அண்ட் ISஐ நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேமராவில் உங்களுக்கு வந்து IS இருக்குது, நான் கேனன் கேமரா வச்சுருக்கேன். இந்த கேனன் கேமராவில் வந்து லென்ஸில் வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, அது ISன்னு மார்க் பண்ணிடுங்க. ஸ்டெபிலைசர்னு போட்டிருப்பாங்க, அதில் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட நைகான் கேமரா இருந்துச்சு, இல்லை வேறு கேமரா இருந்துச்சு அப்படின்னா லென்ஸில் ஸ்டெபிலைசர் இருந்துச்சு அப்படின்னா அந்த லென்ஸ் ஸ்டெபிலைசேஷனை ஆன் பண்ணிக்கோங்க.
மிரர்லெஸ் கேமரா வச்சுருக்கீங்க, ஒரு சில கேமராவில் வந்து இன்பாடி ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். அது இருந்தாலும் அதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணும்போது உங்களுடைய கேமரா, அதாவது இந்த டெக்னாலஜி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நான் சொன்ன அந்த மினிமம் ஷட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி கொண்டு வரும். உதாரணத்துக்கு நான் என்கிட்ட வந்து ஒரு 100 மில்லிமீட்டர் லென்ஸ் போட்டு நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா, நான் சொன்ன பிரின்சிபல் படி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 125 நான் வச்சு எடுக்கணும். ஆனால் 125 வச்சு எடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து படம் டார்க்காக வருது, எக்ஸ்போஷர் கரெக்டாக வரல அப்படின்னா, நான் அதிலேருந்து கீழே இறக்கி 1/60 இல்லை 1/30 கொண்டு போகும்போது கேமரா ஷேக் வரும் அப்படின்னு நான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த நேரத்தில் நீங்கள் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 ஸ்டாப் வரைக்கும் உங்களால் வந்து ஷட்டர் ஸ்பீடை குறைச்சி பயன்படுத்த முடியும். அதான் அந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் விஆர்னுடைய டெக்னாலஜினுடைய பெரிய அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. ஸோ 1/60 தாண்டி 1/30 அப்புறம் 1/15 வரைக்கும் கூட என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை குறைச்சி பயன்படுத்தலாம். விஆர் இல்லாட்டி ஐஎஸ் உங்கள் லென்ஸில் இருந்துச்சுன்னா. ஸோ அது இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கோங்க, எப்போவுமே அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கேமராவை நீங்கள் டேலைட் கண்டிஷனில் எடுத்துக்கோங்க. ஸோ பேசிக்கலி வந்து அது ஆனில் இருக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. நான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். அண்ட் எப்போ ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமராவை நீங்கள் ஸ்டாண்டில் போட்டிங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப ஹை ஷட்டர் ஸ்பீட் யூஸ் பண்ணுறீங்க, 1000 யூஸ் பண்ணுறீங்க, 2000 யூஸ் பண்ணுறீங்க, ஷட்டர் ஸ்பீட் 1/500 கீழே வரல அப்படின்னா அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்டெபிலைசேஷனை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம் இருக்குது, ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆக்சுவலாக நம்ம புரிஞ்சுக்கணும். மூணாவது என்ன கேட்டிங்க அப்படின்னா, கேமரா வந்து முடிஞ்சதுன்னா லோ லைட் கண்டிஷன்ஸில் ட்ரைபாடில் போட்டு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக ட்ரைபாட் அப்படிங்கிறது கேமரா ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய நீங்கள் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி, அவைலபிள் லைட் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு நல்லா ஸ்டர்டியான ட்ரைபாட் நான் சொல்கிறது உங்கள் கேமராவை வந்து ரொம்ப ஸ்டர்டியாக அது ஹோல்ட் பண்ணணும். ட்ரைபாடே ஃபிலிம்ஸியாக இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் அது வந்து உங்களுக்கு பாயிண்ட்லெஸ்ஸாக போயிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு ட்ரைபாடில் லோ லைட் கண்டிஷனில், சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு அவைலபிள் லைட்டில் ஒரு இன்டீரியர் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு கோவிலுடைய உள்பிரகாரம் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு நைட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு ரொம்ப லேட் ஈவினிங்கில் வந்து ஒரு சிட்டிஸ்கேப் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேமரா வந்து ஸ்டாண்டில் போட்டு எடுத்தீங்கன்னா அப்போ கூட உங்களுக்கு கேமரா ஷேக் உங்களுக்கு கொஞ்சம் அவாய்ட் ஆகும். கேமரா ஷேக்கை நீங்கள் ஸ்டாண்டில் போட்டு எடுக்கும்போதும் நீங்கள் கேமராவுடைய ஷட்டர் பட்டனை நீங்கள் டைரெக்டாக கையில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமல் என்ன பண்ணலான்னா ரிமோட் ஷட்டர் ரிலீஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமோட் ஷட்டர் ரிலீஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் காமிக்கிறது உங்களுக்கு இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது கூட நீங்கள் கேமரா வாங்கும்போது அதோட சேர்த்து நீங்கள் இது வாங்கிக்கலாம். வாங்கிட்டிங்கன்னா இந்த ரிமோட் ஷட்டர் ரிலீஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் படம் எடுத்திங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கேமராவை நீங்கள் தொடாமலே கேமரா வந்து உங்களுக்கு படம் எடுக்கும். அப்போ வந்து கேமரா ஷேக் உங்களுக்கு வராமல் இருக்கும். அண்டு இந்த கேமராவுடைய அப்ளிகேஷன் நீங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் அது கூட என்ன பண்ணலாம், நீங்கள் ரிமோட் ஷட்டர் ரிலீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன்லேயே என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். அப்போ வந்து கேமராவுக்கும் அந்த ஃபோனுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா இது தேவையில்லை உங்களுக்கு. இந்த மாதிரி ரிமோட் ரிலீஸ் செப்பரேட்டாக தேவையில்லை. ஸோ உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கேமரா ஷேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நிறைய சமயத்தில் கேமரா ஷேக்கை உங்களால் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கூட சரி பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சோண்டு எக்ஸ்போஷர் கொஞ்சம் குறைச்சி போனாலோ அதிகம் போனாலோ கூட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் படத்தில் கேமரா ஷேக் நார்மலாக உங்களுக்கு இந்த எல்சிடி வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது கூட தெரியாது, படம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள். அதை எடுத்துகிட்டு போய் லேப்டாப்பில் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிளரியாக இருக்கும். ஸோ இந்த கேமராவில் ஷேக் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய எல்சிடி வியூ பார்த்தீங்களா அதில் வந்து இமேஜ் நல்லா பெருசு பண்ணி பாருங்கள், படத்தை கொஞ்சம் பெருசு பண்ணி பாருங்கள். படத்தை பண்ணி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் கவனிச்சிங்கன்னா எட்ஜஸில் ஜெர்க் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா படம் ஷார்ப்பாக இருக்குது, கேமரா ஷேக் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இந்த கேமரா ஷேக் அப்படிங்கிறது போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட சரி பண்ண முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் அதை கேமரா லெவல்லே அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் முதல்ல சொன்ன இந்த எல்லா வழியிலையும் உங்களுக்கு கேமரா ஷேக் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணலாம். ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஃப்ளாஷ் யூஸ் பண்ணலாம். மேபி இந்த பில்டின் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி செப்பரேட்டாக நீங்கள் கேமரா மேலே ஒரு போர்ட்டபிள் ஃப்ளாஷ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பீட் லைட்ஸ், அந்த லைட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஸ்டுடியோவில் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டுடியோ லைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி பண்ணுற சமயத்தில் உங்களுக்கு வந்து இந்த கேமரா ஷேக்குங்கிற விஷயம் உங்களுக்கு வராது. ஏன்னா ஃப்ளாஷுடைய டியூரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு படம் ரெக்கார்ட் ஆகும். அப்போ வந்து ஷட்டர் ஸ்பீட் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட உங்களுக்கு அங்கே கேமரா ஷேக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கேமரா ஷேக்கை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு குறித்த இந்த 5 டிப்ஸோடு உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக KLR த ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எங்கள்கிட்ட இருந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல டிப்ஸோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.